வச்சிருக்கிறோம். இங்கால பூவாம அதே வெட்டி களையை வச்சிருக்கிறோம். இங்கால லீச்சிட்டு வெட்டி களையை வச்சிருக்கிறோம். இங்கால பம்பா வெங்காயம் அதை விட மாட்டேன் ஒரு ஆசையாக கிடந்து நானே கண்டினேன். வணக்கம். நான் செந்தூரன். நான் அம்மு. நான் சந்தோஷ். இன்றைய நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டான் நிற்கிறோமே நம்ம. அதான் எங்களை விட்டதான் கல்யாண வீடெல்லாம் முடிஞ்சுது. ஓ இன்னும் நாலஞ்சனங்க அதுக்கு பாப்பேன் யோசிப்போம். போத்தானே வேணும். கல்யாணம் கூட எப்படி போச்சு? நல்லா இருந்துச்சு, பார்க்க எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. இதெல்லாம் இவ்வளவு பேருக்கு அதோட தாலி கட்டும் கொஞ்சம் கடவுள் சன்னது கோயிலாம் உண்மைக்குமே இங்கே இருக்கிறாங்க கூட எல்லாருமே சன்னது கோயிலாம் தாலி கட்டுறது. அதே போல ஏன்னு தெரியும் எல்லாரும் மங்காண்மை சன்னதுகளை தாலி கட்டுறது. ஆனால் உண்மைக்குமே பார்க்க நல்லா இருந்துச்சு தெரியுமா. எனக்கும் ஒரு ஆசையாக கிடந்து இப்படி நானும் கட்டினா இப்படி இருக்குமான்னு தெரியுமா. உண்மைதான் நான் வடிவா இருந்துச்சு பார்க்கவுமே நல்லா இருந்துச்சு. கயிறு எடுத்து கட்டி விடுவோம் முன்னு முடிச்சு போட்டு விட்டது கயிறு கட்டினா மாவியெல்லாம் அது நல்லா இருந்துச்சு பார்க்க சந்தோஷமா இருந்தேன். அதுதான் கட்டுவோமே அது ஆறுதலா கட்டுவோம். மேன் இதுல வந்து நிக்கிறீங்களுக்கு எல்லாரும். நான் இப்ப ஏன் வந்து நிக்கிறேன் சந்தோஷம் அப்ப மேன் இவர் வந்தவர் முன்னுக்கு ஏன் வந்து நீங்க சாப்பிடுவோம் வீட்டுல சாப்பாடு தாரே இல்லையே இல்லை தார வேணுமே அக்காண்டா யார சாப்பிடுவோம் வந்து நீங்களா என்ன சாப்பாடு செய்ய கூட்டிக்கொண்டு வந்தவா சும்மா அதாவது நாங்க என்ன சாப்பாடு பாக்குறது முன்னாடி சந்தோஷம் நாங்களும் எடுத்து கொடுப்போம். போச்செல்லாம் காட்டிக்கொண்டு வந்தாரு என்ன சந்தோஷம் இங்கே போன வேற அம்மம்மா விட்டு கொண்டு வந்து அந்த அம்மாவோட அதான் சந்தோஷம் வந்து நிற்கிறார். ஏன்னா நாங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறது முன்னுக்கு எங்கள் சேனலுக்கான ஃபஸ்ட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் மேலே கிளிக் பண்ண நாங்கள் போடுற வீடியோட கூட வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சரி சந்தோஷம் சொல்லுங்க, நீங்கள் என்ன சாப்பாடு உங்களுக்கு தெரியாது? ஓ வந்துட்டேன். எங்கே போய் வந்தீங்க? ஒரு நாள் நான் நிற்கிறேன். இதெல்லாம் நான் சும்மா சொல்கிறது தானே. இந்த நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புட்டு கொத்து. போட்டு கொத்த போறீங்க. ஓ அப்படிதானே அதே புட்டு கொத்து நல்ல புட்டு கொத்து நல்ல புட்டு கொத்துல வித்தியாசமா இருக்கு. இதான் அவிக்கிறேன் அவிச்சு கொத்து அதான் வச்சு கொத்து. இது புட்டு கொத்து. நாங்க புட்டு ரெண்டு பேரும் கடைசி இருந்தாலுமே என்ன கதைக்க விட மாட்டேன் கதைக்க விட மாட்டேன். நாங்க அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கோம். வாங்க பார்ப்போம். இங்க பாருங்க இங்கால பார்த்தீங்கன்னா கேரட்டு நல்ல வடிவா கழுவி கேரட் சீவிரதாட்டில் சீவி வச்சிருக்கிறோம். இங்கால கோவாம அதேமே வெட்டி கழுவி வச்சிருக்கிறோம். இங்கால லீக்ஸ்ட்டு வெட்டி கழுவி வச்சிருக்கிறோம். இங்கால பம்பா வெங்காயம் குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்கிறோம். 2 முட்டை. இங்கால பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய் புரிம்பா எடுத்து வச்சிருக்கிறோம். அது அப்படித்தான் தனிங்க சொந்தக்கார வேண்டாமா. இங்கால கட்டை குழப்பி போடுறோம். கட்டத்தூள் உப்பு தூள் எண்ணெய் தண்ணி. இஞ்சால பார்த்தீங்கன்னா புட்டு அவிச்சம்மா இது சுடுதண்ணி வைக்க. ஓ சுடுதண்ணி வைக்க கப் வச்சிருக்கேன். இங்கால பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி குழைச்சிட்டு நாங்கள் இனி சுடுதண்ணியை விட்டு குழைக்கிறான்னு வேலை என்ன இன்றைக்கு இதுக்குள்ள பொறிக்கிறது காட்டவே அதான் நாங்கள் புட்டு கொத்து தான் வித்தியாசமாக செய்ய போகிறோம். அதுவும் சந்திரனுக்கு இன்றைய தான் நான் புட்டு கொத்து செஞ்சு கொடுக்க போகிறோம். சந்திரன் புட்டா வச்சு கொடுத்துருக்கணும் கொத்தா செஞ்சு கொடுத்து தெரியாது. சரி அதுக்கு முன்னுக்கு மாவில் புட்டா விற்க வைக்கணும். என்ன தேவையான அளவு உப்பு போடுவோம். தண்ணிக்க தேவையான அளவு தண்ணி எடுப்போம். கொஞ்சம் போடுவோம். காணாது கூட தூளுப்பு தானே எனக்கு கொஞ்சம் அளவு தெரியிற கூட தண்ணி விட்டோம் இறங்கிடுமே. டக்குன்னு இறங்கிடும். அடுத்து சுடு தண்ணி சரி சுடு தண்ணி அதுக்குள்ள விடுவோம். ஓ கொதிக்கிறதுக்கு விடுவோம். நான் கொதிக்க கொஞ்சம் விட்டு விடுவேன். இங்கால வந்து நீங்கள் கொதிக்க விடுங்க. இங்கால வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கால தண்ணி விட்டு மாவை குழைப்போம். புட்டுக்கு பார்த்தா உண்மைக்குமே லேட் ஆகிடுச்சு சரிக்கா வேணும். செந்திரன்ண்டே கொஞ்சம் கல்யாணம் விடுது. ஆனால் இப்போ 2 நாளாக நித்திர மொழி பண்ணிட்டு கொஞ்சம் முறங்கிட்டேன். புல்லாது கண்ணு வருது இல்லை. ஓகே காணும் போட்டு விடுங்க கேஷை. கப்பை பெல்ல கப்பையை முழுங்கிருவீங்க போல இருக்கு. ஓ கரெக்ட் ஒன்றே ஒன்றா ஜீவ சொன்னான். அதுக்கே எப்படி கேரட் இவ்வளோ உணவுல பட்டினா அதுவும் நேரம் அதுவும் 6 மணி ஆயிட்டு.
செந்துரானும் நல்ல வடிவாக நித்திரம் கொண்டு விட்டேன். கல்யாண வீட்டில் கொஞ்சம் பிஸி, 1 மணி 2 மணிக்கு வாரது. கல்யாணம் முடிஞ்சது 1 மணி 2 மணிக்கு தானே. இப்போ கல்யாணம் 1 மணிக்கு முடிஞ்சு நீங்கள் எல்லாம் அங்கெல்லாம் பாட்டு போட்டு ரெண்டி வேற எப்படி மிரட்டாயிட்டு தானே. கல்யாணம் முடிந்தாலே லேட்டாக இருந்தானே. அதுதான். ஆனால் நல்லா இருந்துச்சு, கொண்டாட்டம் எல்லாம் சந்தோஷமா முடிஞ்சு விட்டது. நாங்கள் பொம்பளை விட்ட போயிட்டு மாப்பிள்ளை விட்ட வந்து என்ன செந்துறேன். அதுதான் 4 ஜனங்க இங்கே பொம்பளை விட்டியா ஆம்பளை விட்டானோ ஒவ்வொரு ஆக்கள் முறையில் ஒரு மாதிரி. எங்களை விட்டு முறையில் பொம்பளை விட்டா 4-5 சடங்கு செய்கிறது. மாப்பிள்ளை விட்ட கல்யாணோட முடிஞ்சு வந்த உடனே 4-5 சடங்குக்கு அவன் பொம்பளை என்ன வீட்டுக்காரத்தை கூட்டிக்கொண்டு போகிறது. இங்கே எல்லாம் வித்தியாசமாக நடக்கிறதே கொஞ்சம் குழப்பமா இருக்கு. 4 ஜனங்க தெளிவா தெரியும் இங்கே நடக்க வேண்டாம். எங்களுக்கு 4-5 போட்டமே கேட்கக்கூடாது. இதெல்லாம் சரக்கே தண்ணி குடிக்கிறாங்க. நீங்க குடிக்காமட்டா சரி, அது பிரச்சனை இல்லை. தண்ணி குடிச்சார், தண்ணி இப்போ குடிச்சார். அது ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டா, புட்டை வைக்க. அதான கொத்தி போட்டு வைக்க போறீங்க. இல்ல ஜோசிங்க புட்டுக்கு என்ன கட்டாயம் தேவை உண்டு. புட்டுக்கு என்ன கட்டாயம் தேவை? தேங்காய் திருவையில பாத்தீங்க, திருவையில பாத்தீங்க கொத்துங்க. நான் திருவி தரேன். கொத்தி முடிஞ்சுது. இப்ப போடேக்கா யோசிச்சேன்னா இப்போ நாங்களே இந்த தேங்காயில திருவி போட்டு பாப்போம். சரிங்க. சரி, இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் தேங்காய் போடையில புட்டு கொத்துக்கு என்ன செஞ்சுறேன். தேங்காய் இல்லையே வீட்டுல? தேங்காய் இருக்கா? நாங்கள் தேங்காய் திருவிட்டு பார்ப்போம்னு சொல்லி கட் பண்ணினோடனே நிறைய பேர் வந்து சொல்றேன் புட்டு கொத்துக்கு தேங்காய் போடுறே இல்லை. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியாது. அப்ப நாங்கள் அதன்படியே தேங்காய் போடாம செய்யறோம். என்ன தேங்காய் போட்டு சில நேரம் பிழைச்சிடும். இது சரியில்லை, திருப்பி தேங்காய் போட்டு சாப்பிடலாம் தானே. அதனால என்ன செஞ்சுறேன், தேங்காய் போடாம செய்வோம். அடுத்து நாங்கள் இந்த புட்டு கொத்திட்டோம். புட்டா அவிய வைக்க போறோம். புட்டு ஒரு பக்கம் அவியட்டு கொஞ்சம் பொரிக்கல இல்லை, நிறைய இருக்கு பொரிக்கிறதுக்கு. சட்டியை கீட்டாங்க. சட்டி என்ன சொன்னீங்க? அங்கால கேமராமேன் சொல்றா தூளா கொடுத்தீங்களோ. தூளாக்கு நாங்க புட்டு கொடுத்துருவாங்க. தூளானே தூள் திரிச்ச மாதிரி இருக்கணுமோ? இல்ல தானே, அப்படி இல்ல தானே. அதான் யோசிச்சேனே. நண்டா இருக்கு. இதை குடிங்க மிச்சத்தை நீங்க. இஞ்சால கீட்டு இது ஆகட்டும். இஞ்சால பாத்தீங்கன்னா இதுக்கு நாங்க கொஞ்சம் தூளுப்பு சேர்ப்போம். என்ன சேர்ந்துடும் பொரிக்கிறதுக்கு. என்ன இப்ப இந்த கத்தரிக்காய்கள் உங்களுக்கு சுவை இல்லாம இருக்கு. அப்படித்தான் மூலமா செய்வாவோ? எனக்கு ஒரு தரமே பழக்கி தரையிலையே. நீங்க படிச்ச ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர். அடுத்த ஸ்கூல்ல சமையல்லாம் பழகினது. ரைட். இனிமே சட்டி சூடாயிட்டு நாங்க எண்ணெய் விடுவோம். என்ன அப்படி போத்தலுக்கு இருந்த ஃபுல்லா விட்டாச்சு. இல்ல சட்டிக்கு தண்ணி இருந்திருக்கு. சட்டி நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சம் மண்ண சூடா அங்க பொரியுது பார்த்தீங்களா? என்ன கொஞ்சம் நாங்கள் போடுவோம் பொரிச்சு. கொஞ்சம் உப்பு பிரச்சனை தான் எனக்கு பயம். ஏன்னா உப்பு எண்ணெய் போட படப்படம் வெடிக்கிறதா? ஓ இங்கே வந்து பாருங்க. அப்படி இங்கெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட்டு பாருங்க, நல்லா இருக்காங்க. நீங்கள் முதல்ல உப்பில் ஊற வச்சிருக்கலாம். என்னன்று? நீங்கள் முதல்ல உப்பில் ஊற வச்சிருக்கலாம். அது பிரச்சனை. இங்கே பாருங்க, கத்தரிக்காய் பொரிக்கட்டும், அங்கால புட்டு அவியட்டும், இங்கால நான் கதைக்கட்டும். ஏன்னா இங்கே பாருங்க, இதில் 2 முட்டை வச்சிருக்கேன். ஏன் கொஞ்சமாக போடுறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புட்டுலாம் செய்யப்போம் முட்டை போட்டு. ஏனெண்டா நான் 3 முட்டை வேண்டாம். ஏனெண்டா நான் நாளைக்கு விராதான், அதாவது பங்குனி திங்கள் விராதான். முதல் நாளை மச்சம் இல்லை தானே. அப்போ இன்றைக்கு நாங்கள் மச்சம் இல்லைன்னு செந்துறேன். மச்சம் இல்லை. அப்போ முட்டை கடைசியில் கொஞ்சம் புட்டு வளர்க்கும். என்னண்டு கொஞ்சம் புட்டு எடுத்து வைப்போம். அப்புறம் கடைசியாக முட்டையை போட்டு கண்டி விடுவோம். கொஞ்சம் தெரியுமா? தெரியுமா இந்த விஷயங்கள் எல்லாம்? என்ன அதெல்லாம் இந்த அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்தவா. உங்களம்மா எனக்கு ஒண்ணுமே சொல்லி தரையிலையே. அப்ப என்ன மேட்ச் சந்தோஷம்? உங்களோட ஸ்கூல் அப்போ அது வாங்குது ஆரம்பி. நாளைக்கு போறீங்களா? முதல் நாள்
போறீங்களோ? தஸ்வின் வந்துட்டார் மலம் ஓடி. சசினாக்கா அப்ப என்ன பிரச்சனை இல்லை. ஐயா ஹாய் எங்க வந்த நீங்க ஹாய் ஹவ் ஆர் யூ? காயின்னு சொல்லு, நான் தான் சஸ்பின்னு சொல்லு. நான் தான் தச்சேன். எங்க போய் வந்தீங்க? டீச்சர் நீங்க போய் வந்தீங்களா? எந்த டீச்சர் பண்ணீங்க? பள்ளிக்கூடம். எந்த பள்ளிக்கூடம் நீங்க போறீங்க? நேசரியோ? எத்தனை அமௌண்ட் நேசரியில? 3. எத்தனை ஆயிடுச்சு உங்களுக்கு? எத்தனை வயசு? 2 வயசு. சும்மா சொல்லுறீங்க உண்மையா? சட்டியை பாருங்க, கருவை விடுறாங்க. இல்ல அதுக்கா இருக்கா? நீங்க பயப்படாதீங்க சந்திரன். நீங்க இதை நினைச்சு பயப்படாங்க, நான் இருக்கிறேன். அதுதானே. சரி அச்சா அச்சா அவ்வளோ இதெல்லாம் செய்வார் தெரியுமான்னு. நான் எங்கட தம்பியோட போறேன். நீங்கள் எங்களுக்கு வேண்டாம். அவர் கூட்டியன்னு போறாரு உங்களோட அம்மாவிட்ட. பாயின்னு சொல்லி பாய் போடுவாங்க. பாய் நான் போட்டா நான் நிற்கிறேன். செந்து மாவன் கூட்டிக்கொண்டா நான் போறேனே. சந்திரட தாடி எழுத்து பார்க்குறேன் ஜசி. அப்பா நிறைய இருக்கு. நிறைய இருக்குண்டா பாக்கு. நிறைய இருக்கு. சரி இங்க அவிச்சிட்டு மனாடுதெல்லாம் பசிக்குவோம். ரெண்டு காலம் இங்க வர உங்களுக்கும் பசிக்குது. அகப்பையோ இப்படி தான் வைக்கிறா. எந்த நெருப்பு பக்கத்தில் வீட்டை சுடுவணும்னா நான் கை சுட்டாது உங்களுக்கு. சரி இங்க பாருங்க, நல்ல வடிவா கத்தரிக்காய் பொரிஞ்சு வந்துட்டு. இனிமே நாங்கள் எடுப்போம். கத்தரிக்காய் தரட்ட சாப்பிட. கத்தரிக்காய் சாப்பிட்டா இங்க பல்லு தூத்தியா வருமா? சட்டத்துக்கும் சின்ன வயசுல எல்லா பல்லுமே தூத்த சசியாமா. உங்களுக்கும் தூத்தியோ? இந்த கதையை நான் கல்யாணம் அடிக்க சொன்னாங்களா, திருப்பி உங்களை சொல்றேன் தெரியுமா? உண்மையா? இதை இப்படி எடுத்தா அதுல வைக்கலாம். சரி அடுத்தது நாங்கள் கத்தரிக்காய் கத்தரிக்காய் பொரிச்சு போட்டுட்டோம். யாருக்கு தெரியும்? இல்ல அதெல்லாம் பொரியலாம். கத்தரிக்காய் திருப்பியும் போடத்தான் போறோம். அடுத்தது வெங்காயம். வெங்காயம் முட்டை இப்ப போட மாட்டோம். உங்களுக்கு சாரதா சாப்பிட. சரி கொஞ்சம் வதம் போகணும். இதெல்லாம் உடனே போட்டு எடுக்கலாம். இதெல்லாம் சும்மாவே எல்லாரும் கூட சாப்பிடுறவினா பச்சையாவே. நான் கரெக்ட் எல்லாம் பச்சையா சாப்பிடுவேன். நீங்களும் சாப்பிடுங்க. நீங்க பாப்போம் புட்டா அவிஞ்சிட்டு பூமைக்கா புட்டும் நல்ல வடிவம் அவிஞ்சு. சரி புட்டும் அவிஞ்சிட்டு சாம்பாரும் அவிஞ்சிட்டு. சரி இங்க இருக்கா வந்துங்க புட்டா பேரம் கொடுக்கா. என்ன வடிவில் இருக்குண்டா? என்ன வடிவில் இருக்கு? சரி நாங்கள் இனி அடுத்த புட்டையும் வைப்போம். கூப்பிடுறோம் சாப்பிடு. அடுத்த புட்டையும் வைப்போம். ஐயோ சுடுவது. எங்களுக்கு 1/2 கிலோமா புட்டு தான் சந்திரன் தேவை. ஏன்னா 2 பேருக்கும் கூடிட்டாது. அப்படி நாங்கள் 4 பேர் நாங்கள் சாப்பிட்டு திருப்பியும் 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவு. சந்திரன் பிடிச்ச சாப்பாடும் புட்டுதான். கொஞ்சமா சாப்பிட்றது புட்டுதான். நான் ஏன்னா மிச்ச சாப்பாடுனா துண்டா சாப்பிட மாட்டேன். வினுசு ரோட்டால போய் சத்தம் போட்டுனா போவானுங்க. வினுசு தான். சரி இங்க வேறங்க வெங்காயம் வதங்கிட்டு கவனம் ஒத்தரத்துல எல்லாம் போ. சரி அடுத்தது நாங்கள் இஞ்சால கோவாவை போடுவோம். கோவா வெங்காயம் வதங்கிட்டா? வதங்கி வதங்கிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணுமே. நான் இன்னைக்கு அதை திருப்பி கோவா ஈஸ்டையும் போடுவோம். ஏண்டா பேருந்து சந்திரன் பசியில நிக்கிறேன். நீங்க உரையா பேருந்து இறக்கி விட்டீங்கடா. சந்தோஷம் இருந்தாலும்
நாங்கள் இரவு தான் சாப்பிடுவோம் அப்போ சந்தோஷம் இன்றைக்கு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி இல்ல ஆனா நீங்க தான் சாப்பிடுவோம் ஆள் அப்படி கொதிக்கணும்னு பார்த்துட்டு தான் சாப்பிடுவோம். இந்த எண்ணெயை முடுவோம் என்ன செஞ்சுறேன் எண்ணெய் கணக்க விடக்கூடாது உடம்புக்கு கூடாது கூடாது இது பாவம் தனியா இருக்கு அதையும் போடுவோம் ஆனா என்ன சுசியமா தான் எங்களுக்கு என்ன கண்ணா பிடிக்கும் என்ன தோசை என்ன பரோட்டா எண்ணெய் விட்டு கொஞ்சம் கூட தான் நாங்க எடுக்கிறது ஆனா அவ்வளோ தெரியும் பெருத்த மண்டங்களுக்கு அது வீட்டை தொட்டிலேயே என்ன ஓ எண்ணெயெல்லாம் குளிக்கிறோம் நாங்கள் எல்லாரும் அவனை வலிக்கு விழா விட்டீங்கன்னா சரி இல்ல தொட்டியலுக்க விட்டுட்டு என்னண்டு தொட்டியலுக்க விட்டுட்டு வலிக்கு விழா விட்டீங்கன்னா சரி சரி அப்படி இல்லை நம்மள மாட்டோம் நீங்க யோசிக்காங்க சரி இதுவும் இதை வந்து போடுவோம். இனி கத்தரிக்க கொண்டாங்க கேரட் போடுவோம் எல்லாம் போடுவோம் பயப்படாங்க சரி இப்போ புட்டா விஞ்சோன்னா என்ன புட்டேக்குள்ள போடுவோம் ஓ நீங்க பேசாம இருக்கும் நான் சொல்லி சேர்ந்து இதை கொஞ்சம் தூளா கொத்துங்கோவேன் என்னமோ சும்மா அனுப்பிடுனேன் இதான் அடுத்தது இதுல வச்சிருக்கிற கேரட்டையும் போடுவோம் முட்டை முட்டையோ கோதோட போடப்போ அதை கடைசியா புட்டெல்லாம் கடைசியா போட்டு தான் கடைசியா இல்ல செஞ்சுறேன் எனக்கு போடணும் முட்டை புட்டு கோத்து சரி அடுத்து போட்டுட்டா அதான் எடுக்கும் அதான் நைஸா ஒரு கோப்பையில எடுத்து வைங்க சரி நைஸா ஒரு கோப்பையில எடுத்து வை நீங்க கொஞ்சம் பொரியல் எடுத்தீங்கன்னு சொன்னா புட்டுக்குள்ள போட்டு சாப்பிடுவீங்க நம்ம அப்படிங்களா நல்ல ஐடியா நம்ம நல்ல ஐடியா செவரான போட்டுட்டு முட்டையை அதுக்குள்ள ஊற்றினீங்கன்னு சொன்னா செந்திரனுக்கு முட்டையை போட்டு கிண்டிட்டு கொடுங்க உங்களுக்கு அவார்ட் தான் இருக்கா வேண்டாம் சரி நாங்க அடுத்தது கட்டத்தூள் அவ்வளோதான் கொத்தலாம் இங்க பச்சை மிளகாய் போட்டா போடாமலும் விடலாம் கணக்க போடாதீங்க சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் உரைக்கும் சாப்பிடலாம் ஒன்றும் நான் இவ்வளோ நாளாக செஞ்ச அந்த சாப்பாடு ஏதோ நீங்கள் ஒன்றும் சாப்பிடாம இல்லை உங்களோட கதை செஞ்சது இப்படிலாம் உழைக்கணும் இல்லைப்பா கட்டத்தில் போடும் இது பச்சை மிளகா ஒன்றும் இல்லை போட இல்லை நெருப்பா பரப்பம் பக்கெட்ல அதுதான் சரி, இங்க வந்திருக்கா பாருங்க என்ன வடிவா இருக்குன்னு நிறைய கியூட்டா இருக்கு ம். பாருங்க என்ன நல்லா இருக்குண்டு என்ன செந்துறேன் பாக்கி வடிவா இருக்குல்ல என்ன செந்துற மூச்சை காணும் இல்லை நான் என்ன கேட்கல புட்டு கதை காட்டுனாங்க புட்டு கொத்து நரக்கறி வழியாக இருக்குது புட்டு மடியாக இருக்குது ரெண்டு சரி இதுக்குள்ள நாங்கள் கொஞ்சம் அது பார்த்தீங்கன்னா தூளுப்பு போட மாட்டோம் எங்கேயால ஒரு 6 மணி ஆனா 7 மணி ஆனா அலாரம் அடிக்கும் டீ 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 தேவையான அளவுக்கு தூளுப்பு கத்தரிக்காய்க்கும் போட்டு நாங்கள் ரெண்டாலுமே இதுக்கும் போடுவோம் கொஞ்சம் சரி சரி இப்படி கலக்குங்க ரைட் இதெல்லாம் சொல்லி செய்கிறீர்கள் செய்யுங்க பார்ப்போம் சாப்பிட எங்களுக்கு என்ன செய்யும் சரி இதெல்லாம் ரெடி ஆயிட்டு நாங்கள் எனக்கு கொஞ்சம் தடுப்போம் மிரக்கறி ஏன்னா செஞ்சுறேன் ஃபுல்லாகவே எண்ணெயாட்டம் கிடக்கு அதான் எண்ணெய் கூடாது புட்டு ஃபுல்லாக எண்ணெயாக இருக்கும் எண்ணாக்கு அடியிலேங்க அது நல்லது சாப்பிட்டு ரைட் பூரா விட்டுருக்கலாம் பார்த்து நாங்கள் காணும் அடுத்து நாங்கள் இதுக்கெல்லாம் முட்டையை அடிச்சு ஊற்ற போகிறோம் முட்டை அடிச்சு ஊற்றியக்குள்ள கூலாக வந்துடும் முட்டை என்ன செய்யுங்க என்ன செய்யறது அப்படி தெரியாம கொடுக்குறோம் அப்படி சந்திரன் முன்னால் நிற்கிறேன் இங்க வேற ஒரு கவன் என்ன வடிவா இருக்கணும் நீங்க போட்டோ நீ அவிஞ்சிட்டு சாப்பிடுங்க உங்களோட அக்காண்ட சமையல் அப்படிதான் சொல்லுங்க அரைகுறையா நினைக்கிறேன் அதான் நாம இல்லைன்னா முட்டை போட்டோன்னா அதுதான் உங்களுக்கு என்ன கொஞ்சம் பொறுமையா சொன்னா பொறுக்காது இருக்காது இல்லையே பொறாக்கு கட்டிய கையா அப்படி ரவுண்டா இருக்கு மறந்து போயிட்டேன் அது ஒரு பழக்க தோசம் இதுக்கு வினுசு போயக்க வெளில அடிச்சோன்னா போறானா விரையக்க கத்தி கொண்டு வரணும்னு இப்போ வெளில அடிச்சு அழிஞ்சிருக்கு நாங்க ரக்கி வைப்போம் ஏன்னா நான் சாப்பிடக்க ஒன்று சூடாக்கி தான் சாப்பிடுறேன்னா அப்படியே இருக்கட்டும் இதுக்குள்ள போட்டுட்டு நீ புட்டை கொண்டுங்க ஓ சரி பாத்துங்களா இது எப்படி இருக்காண்டு வந்து வாசனையே தூக்குது வேறுங்கோ நாங்கள் புட்டு போட போகிறோம் செந்திரனுக்கு ஒரு டிஷ் புட்டு நீட் புட்டு ஒரு டிஷ் புட்டு சந்தோஷுக்கு ஒரு டிஷ் எனக்கு ஒரு டிப்பா எனக்கு ஒரு டிட்டு எனக்கு போடுவோம் அவ்வளோக்கு இதெல்லாம் எனக்கு ஒரு டிட்டு எங்கே பாப்பம் புட்டு கொத்துட்டீங்க குழைக்கிறீங்க எங்க என்ன உங்களோட கதையா அது புட்டு கொத்துண்டா கொத்துரையில இல்லை மேகரையில் என்ன கொத்துறேன் அது வச்சு உருட்டுறது இல்லை டக் டக்குன்னு அடிக்கும் அனுபவம் காணும் அது கொஞ்சம் சாப்பிட பார்த்தா விட மாட்டீங்களாப்பா மக்கள் ஆமாண்ணா இந்த இதாக அவ்வளோ அதுக்கு நான் ஓட போகிறேன்
சரி எங்கட புத்து கொட்டு ரெடி ஆயிட்டு சரி பாருங்க செப்பாடா எங்களோட புட்டு கொத்து எல்லாம் நல்லபடியா ஓ எடுத்துட்டு நாங்க இனிமே சாப்பிடக்க பாப்போம் சரி வந்து பாருங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு இங்க பாருங்க வந்து எங்கட புத்து கொட்டு ரெடி ஆயிட்டு புட்டு கொத்து வழியா இருக்கா செந்துரன் சரி 2 பேரும் இப்ப சாப்பிட்டு பார்க்க போறோம் நான் இனி மரக்கறி செஞ்சுட்டு தான் சாப்பிடணும் சாப்பிடுங்கண்ணா குடிச்சு சாப்பிட்டு பாருங்க 2 பேரும் நாங்கள் இருந்து பொறுமையா சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு இருட்டாயிருமே செந்துரன் அதான் கொஞ்சம் அவசரமா நானும் வரட்டும் நான் தச்சு சாப்பிட்டு பாருங்க புட்டு நல்லா இருக்கு உரைப்பில்லை இது முட்டை உரைப்பில்லை சாப்பிடு நல்லா இருக்கு எப்படி இருக்கு நல்லா தான் இருக்கு எப்படி இருக்கு ரெண்டும் சொல்லுங்க அவன் நல்லா இருக்கும் சச்சின் பாயத்துல கரை உரைப்பில் தண்ணிதான் இருது தண்ணி மாட்டும் உனக்கு குடிச்சிருப்பாங்க அக்காட்ட அவ போயிலையா அப்ப இன்னொரு அக்கா சாப்பிடுங்க வரும் புட்டு ஆள் பயந்துட்டா சரியா சரி அவ என்ன சந்திரா எப்படி இருக்க நீங்க சொல்லுங்க நாங்க வீடியோ அப்ப முடிப்போம் நான் சொல்லிட்டேன் நல்லா இருக்கு பெரிய கொடுக்குறீங்களா அவருக்கு தண்ணி சரி சரி அப்ப என்ன நல்லா இருக்கு 2 பேரும் பிடிச்சிருக்கு தானே கொத்து நல்லா இருக்கு இரவு சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் சரி அப்ப நாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சு குழப்பறோம் நீங்களும் கூட விட்டு இந்த புட்டு கொத்து எப்படி இருக்கான்னு செஞ்சு அது மறக்காம கொமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் ஒரு புதிய வீடியோட நாளை சந்திப்போம் முடி கலண்டு விட்டது ஓ பிரச்சனை இல்லை